திசை மாறியது. எல்லாம் எங்க தலையெழுத்துமா, தலையெழுத்து. உனக்கு கிடைச்சாப்புல நல்ல புருஷன் என் பொண்ணுக்கு கிடைக்கலையே. தனது சமீபகால உள்ள கடக்கையை சமயம் பார்த்து போட்டு உடைத்தாள் விஜயா. இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை சங்கீதா. மாமா, இன்னும் ஒரு தடவை ரஞ்சனி வீட்டுக்கு போய் பேசி பார்த்தா என்ன என்று ஆலோசனையும் வெளியிட்டாள். மகேஸ்வரன் வாய் திறக்கும் முன் வாரி சுருட்டி கொண்டு மருமகளின் மீது பாய்ந்தாள் விஜயா. அவங்க வீட்டு வாசலுக்கு மானங்கெட்டு மதிகட்டு திரும்ப திரும்ப போய் எங்களை கையேந்தி நிக்க சொல்றியா? முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும். அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாதான் நாமும் இறங்கி பேசலாம். அவங்க வீஞ்சுக்கிட்டு கொம்புல ஏறினா நம்மதான் என்ன செய்ய முடியும் என்று கடுப்படித்தவள் அதிலும் திருப்திராமல், நீ உன் வேலையை மட்டும் பாரு, எப்ப எதை செய்யணும் எப்படி செய்யணும் எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம், பெருசா யோசனை சொல்ல வந்துட்டான் என்று சங்கீதாவிடம் முறைத்துக் கொண்டாள். செல்லும் இடத்து சினம் என்று இதைத்தான் சொல்வார்கள். தன்னை விட பலவீனமானவரிடம் பாய்வது திருப்பி தாக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில். இதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொரு